Dear students, welcome to all 11th standard subject Biozoology Unit 3 Chapter 7 Topic Blood Groups. இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது இரத்த வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். Commonly two type of blood groups are done. They are ABO and RH. ABO அப்படின்னு சொல்லும்போது A blood group, B blood group, AB blood group and O blood group தான் ABO அப்படின்னு சொல்லுவோம். RH factor அப்படின்றது வந்து either it is positive or negative அப்படின்றத determine பண்ணுறது தான் RH factor. ஏபிஓ பிளட் குரூப் பார்க்கலாம். இந்த ஏபிஓ பிளட் குரூப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் லான்ஸ்டீனர் அப்படின்ற சயின்டிஸ்ட். அதில் அடிஷ்னலாக ரேரஸ்ட் பிளட் குரூப் ஏபி அப்படின்ற பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சவங்க காரல் லான்ஸ்டீனரோட ஸ்டூடெண்ட் வான்லி கேஸ்ட்லி அண்ட் ஸ்டூரலி அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. Depending on the presence or absence of surface antigen on RPC, blood group of individuals belongs to 4 different categories. அதாவது ஆர்பிசியில் சர்ஃபேஸ் ஆர்பிசி இருக்கு இல்லையா, இரத்த சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா, சிவப்பணுக்களுக்கு பேர் தான் ரெட் பிளட் கார்பசல்னு சொல்லுவோம். அதோட மேற்பரப்பில் சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்துட்டு பிளட் குரூப்பை 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஏபி அண்ட் ஓ. இப்போ இந்த ஏபிஓ பிளட் குரூப்போட பிளாஸ்மாவில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த நேச்சுரல் ஆன்டிபாடிஸ்க்கு என்ன பேர், இன்னொரு பேர் என்ன, அனதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குலட்டினின். அதே மாதிரி சர்ஃபேஸில் அந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, ஆன்டிஜனுக்கு என்ன பேருனா அக்குலட்டினோஜென். ஜென்னு முடியும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஆன்டிபாடிக்கு பேர் அக்குலட்டினின், ஆன்டிஜனுக்கு பேர் அக்குலட்டினோஜென். ஓகே, next the antibodies agglutinin act on agglutinogen A is called anti-A. அதாவது நோய் எதிர்ப்பொருள், அதாவது நமக்கு இம்யூன் பவரை தரக்கூடியவங்கள தானே ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடியோட இன்னொரு பேர் அக்லுட்டினின். இது வந்து அக்லுட்டினோஜனோட ஆக்ட் பண்ணும், ஏயோட ஆக்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்ன, ஆன்டி-ஏ. எந்த ஒரு ஆன்டிபாடி அக்லுட்டினோஜன் ஏயோட ஆக்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் ஆன்டி-ஏ. அதே மாதிரி எந்த ஆன்டிபாடி அக்லுட்டினோஜன் பியோட ஆக்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் ஆன்டி-பி. ஓ பிளட் குரூப்பில் என்ன கிடையாது அப்படின்னா அக்லுட்டினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் ஓ பிளட் குரூப்பில் கிடையாது. அதனால தான் அவங்க டோனார் யாருக்கு கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்லுட்டினோஜன் இருந்தால் தானே ஆன்டிஜன் ரியாக்ஷன் நடந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அக்லுட்டினோஜன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இல்லாதனால நீங்கள் ஓ பிளட் குரூப்பை வந்து யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஏக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம், ஓக்கும் கொடுக்கலாம். இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓ பிளட் குரூப்லேயே நெகட்டிவ் தான் யூனிவர்சல் டோனார், பாசிட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ் கொடுக்கலாம், பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் தான் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ ஆக்சிடெண்ட் ஆன ஒரு பர்சன் வந்து நெகட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பை ப்ரொவைட் பண்ண முடியாது, டொனேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பிளட் குரூப் தான் யூனிவர்சல் டோனார் அப்படின்றதுக்கு ஆப்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஓ நெகட்டிவ். சரிங்களா? ஓகே, அக்லுட்டினோஜன் ஏ அண்ட் பி ஆர் ப்ரெசன்ட் இன் ஏபி பிளட் குரூப் அண்ட் டு நாட் கண்டெயின் ஆன்டி-ஏ அண்ட் ஆன்டி-பி இன் தெம். இப்போ ஓ பிளட் குரூப்பில் என்ன பார்த்தோம், அக்லுட்டினோஜனே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க, ஏபி பிளட் குரூப்பில் என்ன இருக்கும், அக்லுட்டினோஜன் ஏயும் இருக்கும், பியும் இருக்கும். ஆனால் என்ன கிடையாது ஏபி பிளட் குரூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி-ஏ அண்ட் ஆன்டி-பி, ஆன்டிபாடி அதில் கிடையாது. ஸோ ஏபி பிளட் குரூப் அப்படின்றவங்க யார் அப்படின்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட், அனைவரிடமிருந்தும் பிளட்டை வாங்கிக்கலாம். இப்போ ஏபி பிளட் குரூப்புக்கு எதனா ப்ராப்ளம், டிசீஸ் வந்திருக்கு, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஏட்டேருந்தும் பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம், பிட்டேருந்தும் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓட்டேருந்தும் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நாட் கண்டெயின் ஆன்டி-ஏ அண்ட் ஆன்டி-பி. ஆன்டி-ஏ ஆன்டி-பி இல்லாதனால ஆன்டிஜன் வேறு ஆன்டிஜன் உள்ளே வந்தாலும் அதை என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்காது. ஸோ ஏபி பிளட் குரூப் என்ன பண்ணிப்பாங்க, எல்லார்ட்டேருந்தும் பிளட்டை வாங்கிக்கலாம். டேபிளில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பிளட் குரூப்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஏபிஓ ஆர் மேஜர் அல்லீலிக் ஜீன்ஸ் இன் ஏபிஓ சிஸ்டம். என்னென்ன அல்லீல் வந்து ஒவ்வொரு பிளட் குரூப்பையும் டெட்டர்மின் பண்ணுது. அல்லீல் தான் பிளட் குரூப்பை டெட்டர்மின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ்டீன் அப்படின்ற சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஆல் அக்லுட்டினோஜன்ஸ் அதாவது ஆன்டிஜனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெயின் சுக்ரோஸ், டி கேலக்டோஸ், என் அசிட்டைல் குளுக்கோசமைன் அண்ட் 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ். முடிவரக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது 11 அமினோ ஆசிட்ஸ், என் அசிட்டைல் குளுக்கோசமைன், டி கேலக்டோஸ், சுக்ரோஸ். இந்த மாதிரியான எல்லா கண்டென்ட்டும் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்லுட்டினோஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த அட்டாச்மெண்ட் ஆஃப் டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த ஜீன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி.
ஏ பிளட் குரூப்போ அல்லது பி பிளட் குரூப்போ அது என்ன ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அதில் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் அட்டாச் ஆகணும், எப்படி அட்டாச் ஆகணும் அப்படின்றது எதை பொறுத்தது, ஏபியோட ப்ராடக்டை பொறுத்தது. இந்த ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்டு பை கிளைகோசைல் டிரான்ஸ்பரேஸ். இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் யார், இந்த ரியாக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நொதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோசைல் டிரான்ஸ்பரேஸ். இப்போ ஐஏ அதாவது பிளட் குரூப் ஏ, அதில் வந்து அல்லீல் ஐஏ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ், என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். யார், ஐஏ அப்படின்ற அல்லீல். ஐ அப்படின்னா வந்து ஐசோ அக்லட்டினின் அப்படின்னு சொல்லலாம். ஏ அப்படின்றது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப்புக்கு உள்ளது. அப்போ ஐஏ அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற என்சைமை செக்ரேட் பண்ணி அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த என்சைம் என்ஏஜியோட ஆட் ஆகும், என் அசிட்டைல் கேலக்சைமைனோட ஆட் ஆகும். அதே மாதிரி ஐபி அப்படின்ற அல்லீல், பி பிளட் குரூப்புக்கான அல்லீல் என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற என்சைமை செக்ரேட் பண்ணி கேலக்டோஸை ஹச் ப்ளஸ் அப்படின்ற பொருளோட ஆட் பண்ணிவிடும். இதே ஓ பிளட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித டிரான்ஸ்பரேஸ் என்சைமையும் வந்து செக்ரீட் பண்ணாது. ஸோ ஓ பிளட் குரூப்போட அல்லீல என்ன சொல்லலாம் அப்படின்னா நல் அல்லீல் அப்படின்னு சொல்லலாம். NULL நல் அப்படின்னா எம்டி வெற்று அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, ஸோ நல் அல்லீல்னு சொல்லலாம். எந்த அல்லீல ஐஓவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரேஸ் என்சைம் எதையும் அது செக்ரீட் பண்ணலை. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் பார்க்கலாம். பிளட் குரூப் ஏபி அண்ட் ஓ கொடுத்துருக்காங்க. ஏ பிளட் குரூப்பில் என்ன ஆன்டிஜன் இருக்கும், ஆர்பிசியோட சர்ஃபேஸில் அக்லட்டினோஜன் அல்லது ஆன்டிஜன் ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏ பிளட் குரூப்னால் ஆன்டிஜன் ஏ இருக்கும். அப்போ ஆன்டிபாடி என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். பிளாஸ்மாவில் அக்லட்டினின் அல்லது ஆன்டிபாடி என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏ பிளட் குரூப்னால் ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிபாடி இருக்கும். பி பிளட் குரூப்னால் பி ஆன்டிஜன் இருக்கும், ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஏபி பிளட் குரூப்னா ஆன்டிஜன் ஏ அண்ட் பி இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, ஆன்டிபாடிஸ் இருக்காது. அதனால தான் அது என்ன சொல்கிறோம், யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓ பிளட் குரூப்பை பொறுத்தவரையில் எந்தவித ஆன்டிஜனும் இருக்காது, ஆனால் ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கும். ஸோ இவங்களை நோ ஆன்டிஜன்கிறதுனால யூனிவர்சல் டோனார், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏபிஓ பிளட் குரூப் டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது RH ஃபேக்டர். இந்த RH ஃபேக்டர் அப்படின்றது ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ரீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கியில் தான் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசஸ் மங்கி அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் RH தான் எடுத்து RH ஃபேக்டர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. 1940 காரல் லான்ஸ்டீனர் அண்ட் அலெக்சாண்டர் வெய்னர் இவங்க 2 பேரும் மெக்காக்கா ரீசஸ் அப்படின்ற மங்கியில் தான் RH ஃபேக்டருங்கிற ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது பிளட்டில் ஆர்பிசியோட சர்ஃபேஸில் RH அப்படின்ற ஒரு ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் RH பாசிட்டிவ். அந்த டி ஆன்டிஜன் ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் பிளட் குரூப், RH நெகட்டிவ். RH பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் பிளட் குரூப், அது ஏயாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், ஏபியாக இருக்கலாம், ஓவாக இருக்கலாம். அவங்களோட RH ஃபேக்டரில், அதாவது ஃபேக்டர் அப்படிங்கும்போது பிளட் குரூப் ஆர்பிசி இருக்கு இல்லையா, ஆர்பிசியோட சர்ஃபேஸில் டி ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் பிளட் குரூப், RH பாசிட்டிவ்னு அர்த்தம். அதே டி ஆன்டிஜன் ஆப்சண்ட் ஆகிருந்தது அப்படின்னா அவங்க நெகட்டிவ் பிளட் குரூப்னு அர்த்தம். மெஜாரிட்டி ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80% பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக தான் இருப்பாங்க. இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எந்தவித ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் இருக்கணும், அந்த டொனேட் பண்ணக்கூடியவங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக இருக்கணும், வேறு எந்த வைரல் பாக்டீரியல் டிசீஸ் இல்லாத டிசீஸ் ஃப்ரீ மேனாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், பிளட்டை டொனேட் பண்ண முடியும். ஆஃப்டர் தேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளட் குரூப்பை செக் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறவருக்கு என்ன பிளட் வேணுமோ அதுக்கு இவரோட பிளட் செட் ஆகுமான்னு செக் பண்ணணும். ஓ பிளட் குரூப்பாக இருந்தால் எல்லாருக்குமே டொனேட் பண்ணலாம். இப்போ ஏ அடிபட்டிருக்காரு அப்படின்னா ஏ பிளட் குரூப்காரங்க ஏக்கு கொடுக்கலாம் அண்ட் ஓ கொடுக்கலாம். ஏபி ஆக்சிடெண்ட் ஆகிருக்காரு அப்படின்னா எல்லாருமே கொடுக்கலாம். ஸோ பிளட் குரூப்பை செக் பண்ணணும். ஆஃப்டர் தட் RH ஃபேக்டரையும் செக் பண்ணணும். பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தால் பாசிட்டிவ் தான் ப்ரொவைட் பண்ண முடியும், நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தால் நெகட்டிவ் தான் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணணும் இல்லையா. செக் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும்.
RH factor compatibility is also checked before blood transfusion. Before the blood transfusion கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லா செக்கிங்கும் முடிச்சதுக்கப்புறம் RH factor compatibility அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் செட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். When a pregnant woman is RH negative and the fetus is RH positive, incompatibility mismatch is observed. இப்போ ப்ரெக்னென்ட் விமன் ஒரு லேடி இருக்காங்க, RH நெகட்டிவ், அவங்க ஏதோ ஒரு பிளட் குரூப்பில் நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மேனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. டூரிங் த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி RH ஆன்டிஜன்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் டஸ் நாட் கெட் எக்ஸ்போஸ்டு டு த மதர்ஸ் பிளட் as both their blood are separated by placenta. நெகட்டிவ் பிளட் குரூப் மதர் இருக்காங்க, மதர் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப், ஃபாதர் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் குழந்தை உள்ள உருவான குழந்தைக்கு என்ன பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் பிளட் குரூப் தான் இருக்கும். ஆனால் வந்து ரெண்டு பேரோட பிளட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா மிக்ஸ் ஆகாது. ஸோ செப்பரேட்டாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு எந்தவித ப்ராப்ளமும் ஏற்பட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா பிளாசண்டா வந்து அதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்குது இல்லையா. ஸோ பேபி வந்து ரொம்ப அழகாக நல்ல வெல் க்ரோத்தோடு அழகாக பிறந்துருவாங்க. ஹவவர் அந்த பிறக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, however small amount of fetal antigen become exposed to mother blood. அந்த குழந்தையோட பாசிட்டிவ் பிளட் குரூப் எங்கே என்ட்ராயிடும் அப்படின்னா மதரோட பிளட்டில் வந்து என்ட்ராயிடும். ஃபஸ்ட்டு டெலிவரி டயத்தில் என்ட்ராயிடும். ஸோ என்ட்ரானவுடனே இப்போ அவங்க வந்து என்ன பிளட் குரூப், மைனஸ் பிளட் குரூப்பில் இருக்காங்க. பாப்பாவோட என்ன உள்ளே என்ட்ராயிடுச்சு, டி ஆன்டிஜன்ஸ் உள்ளே என்ட்ராயிடுச்சு. உடனே மதரோட பிளட்டில் என்ன ஆகும், ஸ்டார்ட் சிந்தசிஸ் டி ஆன்டிபாடிஸ். டி ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டாக என்ன சிந்தசிஸ் ஆகணும், டி ஆன்டிபாடி சிந்தசிஸ் ஆகணும். பட் டூரிங் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சி த RH antibodies from the mother RH negative enters the fetal circulation and destroy the fetal RPC. செகண்ட் டைம் கன்சீவ் ஆகும்போது இல்லை அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்து ஃபீட்டல் RPC வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருவோட இரத்த சிவப்பணுக்கள் சிதைஞ்சு அனீமியா ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஜாண்டிஸ் வரலாம், அனீமியா வரலாம், அண்ட் ஈவன் இட் லீட்ஸ் டு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிசிஸ். அந்த குழந்தை இறந்துடும், கரு சிதைவு ஏற்பட்டுரும். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிசிஸ்னால் என்ன அர்த்தம், கரு சிதைவு. ஒரு தாய் வந்து மைனஸாக இருந்து தந்தை பாசிட்டிவாக இருந்து ஃபஸ்ட்டு குழந்தையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பேபி தான் உள்ளே உருவாகிறாங்க, பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள பேபி. பட் வந்து இந்த பிளாசண்டா வந்து அந்த மதருக்கும் அந்த பாப்பாவுக்கும் இடையில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால பிளட் மிக்ஸ் ஆகாதனால ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்லாம் நடக்காமல் ரொம்ப ஹெல்த்தியான ஃபஸ்ட் பேபி பிறந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பேபி டெலிவரி டயத்தில் என்ன ஆகிடுதுன்னா பேபியோட பிளட் குரூப் வந்து எங்கே என்ட்ராயிடுது, மதரோட உடம்புக்குள்ளே என்ட்ரானதுனால மதர் என்ன பண்ண ஆயிடுறாங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸை டி ஆன்டிபாடிஸை சிந்தசைஸ் பண்ணுறாங்க. இப்போ டி ஆன்டிபாடிஸ் இவங்க பாடியில் உருவாயிடுச்சு. அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த RH ஆன்டிபாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அடுத்த செகண்ட் ஒரு கரு உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த கரு என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால் டெஸ்ட்ராய் ஆகிடுது. RPC வந்து அப்படியே சிதைவடைஞ்சு போயிடுது, அனீமியா ஏற்படுது, ஜாண்டிஸ் ஏற்படுது, மஞ்சக்காமலையில் நோயெல்லாம் ஏற்பட்டு குழந்தை என்ன ஆகிடுது, கரு சிதைவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிசிஸ் அப்படின்ற டிசீஸ்க்கு ஆளாயிடுது. ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலிவரி ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டெலிவரி என்ன பண்ணலாம் அப்படின்னா டி ஆன்டிபாடிஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனோட பேர் ரோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோக்கம் இன்ஜெக்ஷனை ஃபஸ்ட்டு சைல்டு பர்த்துக்கு அடுத்த உடனே ஆஃப்டர் டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரோக்கம் இன்ஜெக்ஷன் செலுத்துவாங்க. எந்தெந்த மதர்லாம் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் ரோக்கம் இன்ஜெக்ஷன் டி ஆன்டிபாடிஸ் எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் பேபி ஃபார்மேஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய வகுப்பில் ABO பிளட் குரூப் பற்றி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா RH பிளட் குரூப் ஆர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா கயாகுலேஷன்ஸ் ஆஃப் பிளட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.